ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மிளகாய் வடகம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மிளகாய் வடகம் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. பச்சை மிளகாய் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு 200 கிராம் ஊற வச்சுருக்கேன். 1 கிலோ பச்சை மிளகாய்க்கு 200 கிராம் உளுந்து கரெக்டாக இருக்கும். அதை ஊற வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, வெந்தயம், கடுகு, சீரகம். உளுத்தம்பருப்பு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு அளவு பார்த்தோம்னா, பச்சை மிளகாவை நம்ம க்ளீன் பண்ணி அதோட காம்பு எடுத்து கழுவி வைக்கிற டைம் மட்டும் ஊறினா போதும். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அதுக்கு மேலே ஊற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பச்சை மிளகாவையும் நாம் எடுத்து வச்சுருக்கிற உப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கோர்ஸாக அரைக்கணும். அப்படியே ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ நான் அரைக்கிறது காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாயெல்லாம் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா மிளகாயும் அரைச்சிட்டு காமிக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச மிளகாய் ஃபுல்லும் இந்த மாதிரி கோர்ஸாக நம்ம அரைச்சி வச்சாச்சுங்க. தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. மிளகாயில் இருக்கிற தண்ணியே போதும். உப்பு கூட சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் போதும். சீரகம் 3 டீஸ்பூன். கடுகு 3 டீஸ்பூன். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற உளுந்தை வந்து கோர்ஸாக அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உளுந்தை எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன். நாம் எடுத்து வச்சுருக்கிற உளுந்தை இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கலாங்க. இந்தளவுக்கு இருந்தால் போதும். நம்ம ரெகுலராக உளுந்து வடைக்கு அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நைஸாக அரைச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு நல்லாவே கோர்ஸாக இருக்கணும். இப்போ இந்த உளுந்தையெல்லாம் இந்த மிளகாய் அரைச்சி வச்சுருக்கலாம், அது கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அரைச்ச உளுந்தெல்லாம் இதில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு உளுந்து சேர்த்தாதான் நம்மளோட வடகமோட டெக்ஸ்டர் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி உளுந்தாகட்டும் மிளகாய் ஆகட்டும் இந்த மாதிரி கோர்ஸாக நம்ம அரைச்சாதான் நம்ம எண்ணெயில் போட்டு தான் வடகம் காஞ்ச வடகத்தை நம்ம எண்ணெயில் போட்டு தான் பொரிப்போம். அப்போ தான் அதோட டெக்ஸ்டர் கரெக்டாக வரும். டேஸ்ட்டும் சரியாக இருக்குங்க. எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும், கரெக்டாக பொரியணும் அப்படின்னா நம்ம அரைச்ச மிளகாயும் உளுந்து நல்லா கோர்ஸாக தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் சொன்ன அளவுகளில் சேர்த்தா 1 கிலோக்கான மிளகாய் வடகம் கரெக்டாக டேஸ்ட் இருக்கும். இன்னும் உப்பு கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இல்லை இது பத்தாதுன்னு நினச்சா நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சைஸ் பால் மாதிரி ரெடிட்டு எந்த வடை எல்லாம் செய்வாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் நம்ம தட்டி காய வைக்க போகிறோம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி எழுந்த வடை மாதிரி தட்டி வச்சுக்கலாம். நீங்கள் வெயிலில் தான் டெஃபினட்டாக வைக்கணும். இது ஒரு 2 நாள் எல்லாம் காஞ்சிடும். சைஸ் வந்து பெருசு சின்னது நீங்கள் இன்னும் பெருசாக வேணாலும் வச்சுக்கலாம், இன்னும் சின்னதாக வேணாலும் வச்சுக்கலாம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. 2-3 நாளில் டெஃபினட்டாக காஞ்சிடும். மிளகாய் வடகம் சூப்பராக காஞ்சிடுச்சுங்க. இப்போ இதை காஞ்ச வடகத்தை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அது நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் வடகத்தை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி சட்டுன்னு கரிஞ்சிடும். காரம் வேணான்னு நினைக்கிறவங்க பிளாக்காக வறுத்து எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு காரம் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரௌன் கலரில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெடியான வடகத்தை நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெயை வடிவு விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளோட மிளகாய் வடகத்தை எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இந்தளவுக்கு பிளாக்காக எடுத்தோம்னா காரம் இருக்காது. இப்போ ஓரளவுக்கு பிளாக் கம்மியாக, அதாவது ப்ரௌனாக எடுத்தோம்னா கலர் கொஞ்சம் காரம் இருக்குங்க. இதை வந்து நம்ம குழம்பு சாதத்துக்கு தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். தோசைக்கு டாப்பிங் மேலே போட்டுக்கலாம், டாப்பிங் மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி உதுத்துட்டு இந்த வடகத்தையும் நல்லா உதுத்துட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.